இந்த கமர்தீன் ப்ரோக்கும் திவ்யாவுக்கும் அப்படி என்னதான் சண்டைன்னு உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கங்க. சத்தியமாக எங்கே அந்த சண்டை ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டே வந்து 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு எப்படி சண்டை மூட்டுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் எலியும் புனியுமா எங்கேயுமே இடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து சொல்கிறாரு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்ல வராரு. ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்ல வரும்போது அவர் வந்துட்டு ஆக்சுவலாக சாண்ட்ராவையும் வியானாவையும் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்கிறாரு. சொன்னாலும் அவர் என்ன சாண்ட்ராவா எஃப்ஜேவான்னு எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் வந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. பட் வியானாவை சொன்னார், அது எனக்கு ஷுவராக தெரியும். அது சொல்லி முடிச்சுட்டு திவ்யாவையும் ஸ்பெஷல் மென்ஷன் மாதிரி சொல்கிறாரு. அவங்க வந்து வீட்டு தலையாக இருந்தாங்க. ஆனால் வந்து என்னென்னா ரொம்ப ஒரு மாதிரி நாங்கள் முதல்ல வந்து பாத்திரம் கழுவும் போது லேசாக ஒரு அழுக்கு இருக்கும்போதே அவங்க வந்து அழுக்கு இருந்துச்சு. என்ன இது இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்போ அவங்க நல்லா கழுவுவாங்க போல இருக்குன்னு நினச்சோம். கடைசி பார்த்தா அவங்க ஒன்றும் பெருசாக கழுவவே இல்லை. அப்புறம் வந்து மெயினாக உங்ககிட்ட வந்து பேச வந்தால் கொஞ்சம் சிரிங்கம்மா, எப்போ பார்த்தாலும் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு ஒரு கொலைகாரங்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே திவ்யா வந்து கோவிச்சுக்கிட்டு கொலைகாரங்கிறத திவ்யாவுக்கு அழகின்னு கேட்டிருக்கு போல இருக்கு. உடனே திவ்யா வந்து ஆமாம் நான் அழகிதான்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு கமர்தீன் சொல்கிறாரு அழகியா, அப்படி நான் சொல்லவே இல்லை, கொலைகாரன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சரி கொலைகாரங்கிற வேர்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அழகி வேர்ட் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து கொலைகாரன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு கமர்தீன் கேட்பாரு, இது என்னதுடா இது, முதல்ல அழகிங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, இப்போ கொலைகாரங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாதா, கொஞ்சம் சிரித்து பேசுங்கம்மா, யாராச்சும் வந்து எதாவது சொல்ல வந்தா உம்முன்னு அடிக்க வர மாதிரியே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இவர் எங்கே போச்சு இந்த கமர்தீன் ஸ்டார்டிங்லலாங்கிறது நமக்கு தெரியல, அவ்வளோ கூலாக சொல்லிட்டு போகிறாரு. உடனே திவ்யாவும் அதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. பட் இவங்க 2 பேருக்கு எங்கே சண்டை வந்துச்சுன்னு யாருக்கா தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.